இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் க்ரக்கெட்டுன்னு சொல்லுவாங்கங்க. இது ஸ்டார் ஹோட்டலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் உரியாது, நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு இருக்குங்க. இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. கொண்டக்கடலை, பீட்ரூட்லாம் சேர்த்து செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோடையே இந்த க்ரக்கெட் தொட்டு சாப்பிட்றதுக்காக அந்த டிப்பிங் சட்னியுமே செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ரெண்டையுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரக்கெட் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை தான். இதை ஊற வைக்கிறது தாங்க டைம். இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னாது இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு நான் ஊற வச்சுருக்கிறதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தலை தட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். காலையில் ஊற வச்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை வேக வச்சுக்கணும். குக்கரில் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு முதல்ல கொண்டக்கடலையை சேர்த்துருங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி, அது முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ இது உப்பெல்லாம் போட வேண்டாம். இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குழைச்சலாக வேக வைக்கக்கூடாது. வெந்திருக்கணும், பக்குவமாக வேகாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 4 விசில் விடுங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல கொண்டக்கடலையும் வெந்திருக்குது. குழையக்கூடாது. குழஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணி உறிஞ்சி எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை வடிச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பக்குவமாக வெந்திருக்குது இல்லையா? இந்த அளவுக்கு வேகணும். இந்த வடித்த தண்ணியை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பீட்ரூட்டாகவே 1 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பீட்ரூட் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக பிடிக்காது அப்படின்னா இதில் பாதி அளவு கூட சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் அளவு உங்களோட விருப்பம்தான். பீட்ரூட், கேரட் ரெண்டுமே சேர்ந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல அந்த பெரிய கண்ணு உள்ள கிரேட்டர் வச்சு துருவிக்கோங்க. ரொம்ப சன்னமாக துருவணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே துருவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 பீட்ரூட் மட்டும்தாங்க துருவினேன். அதுவே அதிகமாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட மெஷரிங் கப்பில் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் ஊறிடுச்சு. இதை நல்லா மசிச்சுக்கணுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு விப்பர் மோட் இருக்கு இல்லையா, பல்ஸ் மோட்டில் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இல்லை மேஷர் வச்சுருந்தீங்கன்னா மேஷரில் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த சாப்பர் வச்சுருக்கேங்க. சாப்பரில் நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக பொடிச்சு வந்த மாதிரி இருக்கும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி மாவு மாதிரியும் ஆகிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொடி மாதிரி நல்லா பொடிச்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் போட்டுட்டேன். இது 2வது பேட்சையும் போட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்துக்கலாம். இதை முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இதில் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப குழைச்சலாக வேக வச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும், சப்பாத்தி மாவு மாதிரி. நல்லா பக்குவமாக வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடிச்ச மாதிரி ஆகிடும். இதிலேயே நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் பிரெட் க்ரம்ஸ் விற்கும் பார்த்திங்களா, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அடுத்ததாக இதில் கடைகளில் கார்லிக் பவுடர்னு கிடைக்கும். இது கிடச்சிதுன்னா இதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கார்லிக் பவுடர் கிடைக்காது அப்படின்னா 2 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக க்ரஷ் பெப்பர் இருக்கு இல்லையா, மிளகாயை குறப்பாக அரைச்சது, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதிலேயே ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்ரூட்டையும் இனிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரஷ் பெப்பரையும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நல்லா திரண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக பிசைஞ்சாச்சு பார்த்திங்களா. ரொம்ப குழப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். க்ரக்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிடிக்கொழுக்கட்டையை உருண்டையாக உருட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் கட்லட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் பண்ணியிருக்கிறேன். சைஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக கட்லெட்டுக்கெலாம் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் கரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப திக்காக கரைக்கக்கூடாது, ஏன்னா கட்லெட் மாதிரி திக் லேயராக இது இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பினஸ் மேலே வரணுங்கிறதுக்காக தான் இதை சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணலாம். நான் எதுவும் போட போகிறது கிடையாதுங்க. இப்போ நார்மல் நம்ம கட்லெட்டுக்கு திரட்டுவோம் பார்த்தீங்களா, நம்ம எடுத்த அந்த க்ரக்கெட்டை வந்து கார்ன்ஸ்டார்ச் கலந்து வச்ச தண்ணியில் போட்டுட்டு உடனே அதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதை நல்லா எல்லா சைடும் வர மாதிரி பரட்டி விட்டுருங்க. இதுவுமே அப்படி தாங்க, ரொம்ப திக்கான லேயராக இருக்கக்கூடாது. ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு லேயர் தின்னாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா இந்த அளவுக்கு மட்டும் திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா க்ரக்கர்ஸுமே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி செஞ்சு கொடுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி செஞ்சு கொடுங்க. இதை வந்து நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை சட்டி கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி க்ரக்கெட்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பீட்ரூட் வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கணும். ரொம்ப அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே அந்த அளவுக்கு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே சலசலப்பெலாம் அடங்குற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சலசலப்பெலாம் அடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். ஃபஸ்ட்டு பேட்சுங்கிறதுனால கொஞ்சம் அந்த கலர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவந்து தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது வந்து ஒன்று பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரக்கெட்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு டிப்பிங் சட்னி செய்யலான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த சட்னி போடுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க, இலை மட்டும் போடணும் அவசியம் கிடையாது. இதுலேயே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் வேணாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அந்த தயிரில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் எல்லா வகையான தந்தூரிக்கும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எப்போதுமே நீங்கள் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி க்ரக்கெட்ஸ்ன்னு சொல்லி செஞ்சு கொடுங்க. இது ஸ்டார் ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கொண்டக்கடலை ஊற வைக்கிறது மட்டும்தாங்க வேலையாக இருக்கும். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் மேலே வச்சு இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பீட்ரூட் க்ரக்கெட்ஸும் இந்த சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.